உயிரோடு இருக்கிறவங்களுக்கு குழப்பம் வர மாதிரி இறந்தவங்களுக்கும் குழப்பம் வரலாம். ஏன்னா திடீர்னு உடல் போயிட்டாலும் மற்றதெல்லாம் ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருக்கலாம். எல்லாமே ஒன்று என்னன்னா, பேசுறதுக்கு அவங்க கிட்ட தொண்டை கிடையாது. ஆனால் மற்றபடி அவங்க சத்தமாக பேசிட்டு இருக்கலாம், உங்களுக்கு கேட்காது. ஆனால் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால நம்ம அதை கரைச்சிடணும்னு நினைக்கிறோம். சரியான கர்மாவை செஞ்சால் அந்த மனிதரோட கட்டமைப்பை கலைச்சிடலாம். அப்போ தான் அவங்களோட குழப்பம் முடிவுக்கு வரும். அதுக்கு தான் அவங்களோட கட்டமைப்பை கலைக்கிறோம். அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்கோ இல்லை வேற எங்கேயாவது போகிறதுக்கோ அதுக்கு தேவையான விஷயம் மட்டும் மிச்சம் இருக்கும். ஆனால் நாம் அந்த அளவுக்கு தலையிட விரும்பலை. தன்னை ஒரு மனிதராக வெளிப்படுத்திக்கிற வெளி அடுக்கில் இருக்கிற இறுக்கமான குணாதிசயங்களை மட்டும் அதை மட்டும் நீக்கிட்டா எல்லா குழப்பமும் போயிடும், போராட்டங்கள் போயிடும், மரணத்தோட வலியும் போயிடும். காலபைரவ கர்மா மூலமாக நாம் இதைத்தான் செய்கிறோம்.